பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இது ப்ரோமோவோட கண்டினியூவேஷன் தான் செகண்ட் ப்ரோமோவும் இருக்கு. இதுல கனி கமருதீனை சொல்ல, கமருதீன் கனியை சொல்ல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லும் சம்பவம் தான் இந்த ப்ரோமோல இருக்கு. ஸோ இன்னைக்கு பெருசா கண்டென்ட்லாம் இருக்காது அப்படின்றது இந்த ப்ரோமோக்கள் மூலியமாக நமக்கு தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி லைவ்ல இப்போ ஒரு சில சம்பவம் நடக்குது. அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். நானும் எல்லா வீடியோலையும் கேட்டுட்டு இருக்கீங்க, தயவு செய்து அதை பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்ல போயிடலாம். ஸோ இப்போ பிக் பாஸ் லைவ்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு எபிசோடுக்கு ஒரு கண்டென்ட் வேணும். அந்த கண்டென்ட்டே இல்லை. இப்போ பிக் பாஸ் வந்து என்ன பண்றாரு, ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸை வந்து ஒரு பக்கம் ஃபன் பண்ணிக்கிட்டு வைப் பண்ணிக்கிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸாவது செக்மெண்ட்ல எடுத்துட்டு வரலான்ற மாதிரி எல்லாரையும் வச்சு கலாச்சிட்டு இருந்தாரு. இல்லை குறிப்பா கனிக்கு அவர் கொடுக்குற ஸ்பேஸா இருக்கட்டும், உங்களுக்கு தேவைன்னா லவ், மற்ற டைம்லாம் அவ்வா அப்படின்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் லவ் யூ பிக் பாஸ்ன்னா நீ சொல்லு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கலாய்க்கிறதான்ட்டும் வரிசையா எல்லாரையும் கலாச்சிட்டு இருந்தாரு. ஸோ பாக்குறது அது கொஞ்சம் ஃபன்னி கான்வர்சேஷன். பிக் பாஸ் விசஸ் ஹவுஸ்மேட்ஸ் கூட ஒரு மிங்கிலாகி ஒரு கான்வர்சேஷன் நடந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடந்தது. ஓகே, சூப்பர் அப்படின்றத நான் பாக்குறேன். இப்போ ப்ரோமோக்குள்ள போயிருவோமே. ஸோ கமருதீன், அதே யாரா அந்த பையன். ஸோ கமருதீன் வந்து எனக்கெல்லாம் ஒரு காம்படிட்டரே இல்லைன்னா கனி தான், எனக்கெல்லாம் காம்படிட்டரே கனி கிடையாதுங்க. ப்ரௌன் ஷீட்டு மாதிரி ஒரு ப்ரௌன் ஷீட்டு ஒட்டின ஒரு நோட் புக் மாதிரி. ஸோ முன்னாடி ஃபேஸில் கவர் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க நோட் புக் ஒன்று, நோட் புக் முன்னாடி கவரை போட்டால் என்ன பண்ணுவோம், ஸோ அது பின்னாடி இருக்கிறதெல்லாம் மறைச்சி அந்த கவரை வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு முகமூடி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கவர் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி நான் சொன்னது புரிஞ்சுக்கிட்டதே. ஸோ நான் பல விஷயங்கள் அவங்க கிட்ட போய் சொல்றேன், அது எதுவுமே எனக்கு புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. ஸோ உங்களுக்கு எனக்கு செட் ஆனதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ விஷயம், அவங்க முகமூடி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி மீன் பண்றாரு. ஏன்னா நோட்டை மறைச்சு தான் ப்ரௌன் ஷீட் போடுவாங்க ஒன்று. ரெண்டாவது, நான் சொல்றதை அவங்க கேட்க மாட்டாங்க, லிசன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. அதனால வந்து அவங்க எனக்கு காம்படிட்டராகவும் இல்லை, அடுத்த கட்டத்திலையும் நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனால் உண்மையான விஷயம் என்ன தெரியுமா மக்களே, போன வாரம் கனி எலிமினேஷன் ஜோன்ல கடைசி வரையும் இருந்தாங்க. ஸோ அது வந்து டபுள் எலிமினேஷன்ல இருந்து ஒரு எலிமினேஷனா மாற்றி தப்பிச்சிட்டாங்க. திவாகர் போயிட்டாரு. இல்லைன்னா கனி எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருந்தது. அதை பேஸ் பண்ணி அப்டேட் கூட ஆர்டிகல்லாம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு தான் கனியோட நிலைமை இருந்துச்சு. கரெக்டு தான். பார்ப்போமே இந்த வாரம். அடுத்து கனி அவர்கள், நான் போட்டியாளராக பேச்சு கூட நினைக்க இல்லாத ஒரு ஆள்னா கமருதீன் தான். ஸோ நான் கமருதீனா போட்டியாளராகவே நான் கணக்கல. ஸோ அந்த மாதிரி எனக்கு கமருதீனை செட் ஆகாதுன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம். இதுவும் ரிவெஞ்சா தான் இருக்கு. என்னன்னா அவங்களுக்கு தோன்ற விஷயங்கள் சொன்னா பரவாயில்ல, நீ என்ன சொன்னா நான் உன்ன சொல்வேன், நான் உன்ன சொன்னா நீ என்ன சொல்வேன் மாதிரி. இது வந்து நாட் ஹெல்த்தி. ஒரு கரெக்டான பேஸா ஒரு தெளிவான ஒரு பாயிண்டை வச்சு அடிக்கிறது தான் கேம் குட்டா போகும். ஸோ ரிவெஞ்சு பண்ணா அது என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவர்கிட்ட நான் பேசுற டைம்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்னு தோணுது அப்படின்றது தான். ஸோ கமருதீனுக்கும் ஒரு சில டைம் புரிதல் கம்மியாக தான் இருக்கு, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. பல நேரம் ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் விஜேஎஸ் வந்து திரும்ப படிங்கன்றதுக்கு ஒரு மாதிரி பண்ணதாரா, அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஏன் வந்து பேச மாட்டேங்கிறாங்க, பார்வதி கிட்ட ஏன் போய் பேசுறாங்கன்னும் போது கமருதீனுக்கு அப்போ வந்து சொல்ற விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அது கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அவருன்றதும் பாயிண்ட் தான். அதுல கனி சொல்ற பாயிண்ட் ஒரு பாயிண்ட் நியாயமா தான் இருக்கு, அதுல மாற்றுக்கிறது இல்லை. அது அவருக்கு பல வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க வேண்டியது இருக்கு. வேஸ்ட் ஆஃப் டைம் தான்ன்றது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். அதுக்கப்புறம் இந்த வீட்டிலின் பெண்கள் காவலர். ஸோ பெண்கள் காவலரான கமருதீன் அப்படின்றத சொல்றாங்க. பெண்களுக்கு எதுனா ஒண்ணுனா தட்டி கேட்பான், முன் வருவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது கரெக்டு தான். ஆனா அது எல்லாருக்கும் காமனா வந்து பண்ணணும் அப்படின்றதுதான். ஒரு ஹீரோவா காட்டுறாரு, என்னை பொறுத்தவரை காமெடியன் தான். ஆனா ஹீரோ மக்களை சிரிக்க வைக்கிறாரா இல்லையோ, ஆனா காமெடியன் மக்களை சிரிக்க வைப்பாங்க, ரசிக்க வைப்பாங்க அப்படின்றதுல ஒரு பாயிண்ட். ஸோ ஹீரோவா காமெடியான்றது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல, மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் என்னவா இருக்காரு, என்ன மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிரான்றது மக்கள் டிசைட் பண்ணிக்கிட்டோம். பட் ஓகே, இது உங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்னும் போது ஓகே. அவரு எந்த வகையிலும் என் லிஸ்ட்லேயே கிடையாது, பிளாக் லிஸ்ட்ல போட்டிருக்கேன், அவர்லாம் எனக்கு ஒரு கன்சிடரேஷனே கிடையாது, என்னோட பொட்டா போட்டிலே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ட்டு. என்னை பொறுத்தவரையும் இது நான் உன்ன சொன்னேன், நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கே தவிர்த்து, இன்னும் பல பேர் எத்தனை டாஸ்க் வருது எத்தனை விஷயங்கள் வந்தாலுமே ஸோ ரிவெஞ்ச் நாமினேஷன் பண்றது நல்லா இல்லை, ரிவெஞ்சுக்கு நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பண்றது இல்லை. ஸோ அந்த கொடுக்கப்பட்ட ஒரு டாபிக்னா அந்த டாபிக்கான ரீசனை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி பெஸ்ட்டும் சொல்லுங்க, ஒஸ்ட்டும் சொல்லுங்க. இல்ல இந்த டாபிக் இவருனா இது இப்படின்னு நியாயமா சொல்லுங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு நான் போய் சொன்னேன்னா அது நியாயத்தின் அடிப்படையில் இருக்காது. அப்ப நான் வந்து கொஞ்சம் நான் பழி வாங்குற நோக்கத்தில் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்கே தவிர்த்து, இது எல்லாமே எப்படின்னா
கமருதீன் வந்து பார்வதிக்கு சப்போர்ட்டா சில விஷயங்கள் பேசியிருப்பார்ல, அந்த பேசிஸ்ல கமருதீன் வந்து கனிக்கு எதிராக வந்து அடிக்கிறார். அந்த இஷ்யூவை பேஸ் பண்ணி லாஸ்ட் வீக் கேப்டன்சி இஷ்யூல அதை பேஸ் பண்ணி கமருதீன் பார்வதிக்கு ஆதரவாக வந்து கனி அடிக்கிறார். இது ஒரு பக்கமா. சரி, நீ என்ன சொல்றிய அந்த பெண்களின் பாதுகாவலர், இதெல்லாம் வந்து இந்த ஒரு ரீசன் கமருதீன் அதை எடுத்துட்டு வந்தாலும் கனி இதை எடுத்துன்னு போய் அட்டாக் பண்ண வேண்டிய நிலைமையில தள்ளப்பட்டு இது நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஒரு டீட்டெயிலாக ஃபுல் கான்வர்சேஷன் என்னென்ன பேசிஸ்ல இருக்குன்றத நம்ம எபிசோட பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து டீட்டெயிலாக வந்து சேர்க்கிறேன். இப்போ எல்லாரையும் பிக் பாஸ் லிவிங் ஏரியா கூப்பிட்டுருக்கார், என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு வந்து சொல்றேன். பை கைஸ்.